எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ கிட்டயோ இல்ல ஒரு ஆம்பளை கிட்ட இப்படி கேட்க மாட்டாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியிலே எவ்வளவு பேர் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டாடுறாங்க. ஆனா அவங்களும் பேர் எடுக்கிறாங்க. குஷ்பு மேம், சரிதா மேம கொண்டாடி இருக்கோம். அதெல்லாம் அவங்க பண்ண இது இல்ல, உதவி மாதிரி சொல்றாங்க. அவங்க உழைச்ச ஹார்ட் ஒர்க்குக்கும் அவங்க டேலண்ட்டுக்கும் இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் பண்ணது அவங்களோட கிரெடிட் இவங்க எடுத்துக்க பாக்குறாங்க. பிரஸ்னால எங்கேயும் அவங்க மட்டும் இல்ல, சப்போர்ட் உங்க பிரஸுக்கும் தேவை, எங்களுக்கும் தேவை. ஒரு கிவ் அண்ட் டேக் தான் இதுல. அது ஐ ஃபெல்ட் லைக் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. ஒரு மாதிரி நான் அவங்க பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல. ஆனாலுமே அவ்வளோ ரிடிகுலஸா இருந்தது, ரொம்ப ஸ்டூப்பிடா இருந்தது. எனக்கு கேட்கவே இரிட்டேட் ஆயிட்டு இருந்தது. பட் ஓகே, நம்ம ஒரு இதுல ஃபார்மல் செட்டப்ல இருக்கோம், அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தான் நான் நிறைய வாட்டி அவங்க நான் சொல்றது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இட் வாஸ் நாட். ஆமா, என்ன அப்படியே ஷட் அப் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுவும் எனக்கு இன்னும் ஒரு 10-12 நிமிஷம் எல்லா சைட்ல இருந்து ஒரு அட்டாக் மாதிரி ஒரு புல்லிங் தான் நடந்தது. அங்க ஒரு ஹராஸ்மெண்ட் தான் நடந்திருக்கு. டார்கெட் பண்றது 2 பேர் தான் மெயினா பேசினாங்க. 2 பேருமே யூடியூபர்ஸ் தான். அவங்களெல்லாம் ஜேர்னலிஸ்ட்னே கூப்பிட முடியாது. உங்களை மாதிரி ஆட்கள் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க வேலையை பண்றீங்க. இவங்கள மாதிரி இருக்கிறவங்க ஃபுல் அந்த ஃபீல்டையே பேடா காட்டுறாங்க. அது நான் சொன்னேன், திஸ் இஸ் நாட் ஜேர்னலிசம், இட்ஸ் அ டிஸ்கிரேஸ் டு யுவர் கம்யூனிட்டி. இதெல்லாம் அவங்க இந்த வேலையிலேருந்து அவங்க போகணும்னு நான் சொல்றேன். பிகாஸ் ஹீ இஸ் நாட் டிசர்விங் டு பி அ ஜேர்னலிஸ்ட்.